கிடைக்க ஆசை. நாளைக்கு நாளன்னைக்கு என்ன வருதுன்றதை பார்க்கலாம். நேற்றுக்கும் சரியாக சொல்லலை, அதையும் சேர்த்து பார்த்துடலாம். இவங்களுக்கு கேஷ் வந்துடுச்சு இல்லை, 30 லட்ச ரூபாய் கேஷ் வந்துட்ட உடனே இவங்க ரொம்ப பெரிய 1 லட்ச ரூபாய் இவளுக்கு தேவையாக இருக்கிறதால, ரோகிணிக்கு தேவையாக இருக்கிறதால இவன் ஹஸ்பண்டை புருஷன்கிட்டே ஏமாற்றி அந்த பணத்தை இவன் வாங்கிடுறான், 1 லட்ச ரூபாய். ஏன்னா அவள் ஏற்கனவே கல்யாணம் ஆகும் குழந்தை பொறுத்தவ அப்படின்றது தெரிஞ்ச ஒரு ஆள் இவனை மிரட்டுறதால இவன் 1 லட்ச ரூபாய் வாங்கி அவனுக்கே வட்டி கொடுத்துட்றா. அப்புறமா இவன் என்ன பண்ணுவான், எப்படியாவது கார் வாங்கணும், பிஸ்னஸ் பண்ணுறதுனா காரில் பந்தாவாக போகலாம் அப்படின்ட்டு நினைக்கிறாரு ரோகிணியுடைய ஹஸ்பண்ட். நினச்சி அவர் கார் வாங்கிறதுக்காக போகிறார். போனால் அங்கே கார் வாங்கிட்டே இருக்கும்போது தினேஷ் போகிறாரு. அங்கே ஒரு கார் இவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்போ முத்துக்கு ஒரு ஜோசியர் மாதிரி ஒரு 6 டன் தான் தெருவில் எல்லாம் சொல்லிக்கிட்டே வருவாங்க. அவங்க தம்பி உங்கள் முகத்தை பார்க்கத்தான் ஏதோ ஒன்று இன்றைக்கி நடக்கும் போல் இருக்குது, ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக இவன் என்னைக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்தது, பிரச்சனை இல்லாமல் இருந்தால் தான் ஒரு இது இருக்கும், பிரச்சனை தான் இருக்குது. நீங்கள் என்ன கிளைமேக்ஸை சொல்லிவிட்டு கதையை முடிக்க பார்க்குறீங்க, அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு வெள்ளைக்கட்டி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் முத்து எப்போ போல் ஜாலியாக கிளம்பிட்டார். கிளம்பி போனால் அவர் ஒரு அரசியல்வாதி வீட்டுக்கு கார் டிரைவிங் போகிறாரு. அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் கார் வாங்கிறதுக்காக வரும்போது இதே மனோஜ் வாங்குகிற அதே கார் கம்பெனிக்கே கூட்டின்னு வர்றாரு. மனோஜ் ஒப்பந்தம் செய்த காரையே அவரும் வாங்கிறதுக்கு பார்க்குறாரு. மனோஜ் இப்போது முத்து என்ன பண்ணுறான், அவனை கன்சோல் பண்ணி யாரை கார் ஏஜென்சியை கன்சோல் பண்ணி அவங்களுக்கு கார் வாங்கி கொடுத்துட்றான், மனோஜை கேவலப்படுத்திடுறான். இப்போது ரோகிணிக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. ஒரு நேரம் நான் பார்த்துக்கிறேன் பாரு அப்படின்றது மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே ரோகிணியுடைய அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியா இல்லை அப்படின்னும் போது அவங்க தம்பி ஒரு 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 ஆளோட சுற்றின்னு இருக்கான். அந்த ஆளை இவன் திட்டுறா, எதுக்காக என் தம்பியோட சுற்றின்னு இருக்கிற அப்படின்னு. அவன் என்ன பண்ணுறான், இப்போது இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, பார்ட்டி வைக்கிறாங்க. ஏன்னா கார் வாங்கிட்டதால், பிடிச்ச கார் வாங்கிட்டதால் அந்த ஆள் ஒரு பார்ட்டி வைக்கிறான். அந்த பார்ட்டியில் இவங்க கலந்துக்கிட்டு ஏதாவது தண்ணின்றது சாப்பிடும்போது, அதாவது பிராண்டி சாப்பிடும்போது அந்த ஆள் ஃபோட்டோ பிடிச்சிட்டான். இப்போ பாரு என்ன நடக்குதுன்னு பாரு, இதை மீடியாவில் விட்டுட்டோம்னா இவனுடைய காரில் குடிக்கிறான் இவன், இந்த குடிக்காரனுடைய காரில் ஏறாதீங்க அப்படின்ற மாதிரி நான் ஒரு நியூஸ் பரப்பி விட்றேன் அப்படின்ட்டு இப்போ இவளுடைய மீனாவுடைய தம்பியுடைய ஃப்ரெண்டு சொல்லிட்டான், சம்பத்து சொல்லிட்டான். இப்போ பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த பிரச்சனை இப்போ மனோஜுக்கா, ரோகிணிக்கா, இவனுக்கா, முத்துக்கா, மீனாக்கா, இப்போ சஸ்பென்ஸ். நாளைக்கு பார்க்கலாம். இது மாதிரி ஒரு சீரியலில் அடுத்தடுத்து தினம் ஒரு சஸ்பென்ஸ் கொண்டாடுறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அது மாதிரி சஸ்பென்ஸாக போடுறது தான் நம்ம சிறகடிக்க ஆசை. நீங்கள் அதை விடாமல் இதையும் கேளுங்க. தயவுசெய்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க.